ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செய்யக்கூடிய அரிசி உளுந்து தோசை இல்லாமல் மல்டிக்ரெயின் பருப்பை வச்சு செய்ய போகிறோம். இந்த தோசை ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும். பருப்பு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு 11 வகையான பருப்பு நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இஞ்சி ஒரு 3 துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கணும். அது கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் அரைச்சதை ஒரு 2 கரண்டி அளவுக்கு நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தோசை மாவு, அந்த தோசை மாவுலேயே இந்த அரைச்ச மிக்ஸியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிட்டவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து நம்ம எந்த அளவுக்கு நைஸாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தோசை கிழியாமல் நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவுமே கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ நல்லாவும் வெந்திருக்கும் தோசை. ஸோ ஒரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மல்டிக்ரெயின் தோசை. பசங்க பருப்பு ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லன்னா இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்தா கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.